செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. மை துதிக்கிறோமா. பாருங்க, நம்ம தாவீதை குறித்து பார்த்துட்டு வரோம். எதிரிகளை பூரா ஆண்டவர் ஒவ்வொன்றா காலி பண்ணிக்கிட்டே வராரு. இப்போ தாவீது சங்கீதம் 136:23 வாசிங்கள. ஒரு வசனத்தை வாசிங்க. 136:23. சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். பாருங்க, தாவீது சொல்றாரு, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். அவர் உயர்ந்தவரா இருந்தும் அவர் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களை, தாழ்வில் இருக்கிறவங்கள, கீழே கிடக்கிறவங்கள, வேற வழி இல்லாமல் அனாதையாக கிடக்கிறவங்கள, கைவிடப்பட்டவங்களை நோக்கி பார்க்கிறார். அதான் தாவீது சொல்றாரு, என்னை யாருமே எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, தாய் தகப்பன்லேருந்து ஊரே ஒதுக்கிட்டாங்க, ஆனால் நான் தாழ்வில் கிடந்த என்னை நோக்கி பார்த்தவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, சாதாரண ஆள் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் உயர்ந்தவரா இருந்தாலும் அவர் யாரை நோக்கி பார்த்தாரா? தாழ்வில் எல்லாராலும் கைவிடப்பட்ட என்னையை நோக்கி பார்த்தாரு. உலகத்தில் எத்தனையோ எங்கள் தேசத்தில் கோடீஸ்வரர்கள், மகாபிரபு, ஞானவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் பார்க்காம ஒரு காட்டுக்குள்ளே இருந்த யாரை பார்த்தாரு? என்னைய பார்த்தாரு. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, நம்மளாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்போம்னா, நம்மளாம் ஒரு திக்கு திசை தெரியாமல் நம்மளாம் கிடந்த பாருங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அதனால சொல்ற, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. நம்ம தாழ்வில் நினைச்சவரை துதிக்கணும். கரம்பிடி தென்னை வழி நடத்து, கண்மணி போல காத்து கொள்ளும். கரம்பிடி தென்னை வழி நடத்து, கண்மணி போல காத்து கொள்ளு. கரைதிரை அல்லா வாழ்வழித்து, கரைதிரை அல்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் என்னை நடத்து. கரம்பிடி தென்னை வழி நடத்து, கண்மணி போல காத்து கொள்ளு. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும்,
தோழரை போல அன்பு செய்ய தோள்களில் என்னை சுமந்து செல்ல தோழரை போல அன்பு செய்ய அணைத்திடும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்ற கரம் பிடித்தென்னை வழி நடத்த கண்மணி போல காத்து கொள்ள. போனாட்ட நான் சொன்னேன், யார் யார் எதிரிலாம் காலியானாங்க பேர்களை கரெக்டாக சொல்ல முடியுமா? ஒரு 4 பேர் சொன்னேன். சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தாவீதுக்கு விரோதமாக எலும்புன அந்த பேர்கள்லாம் அடிச்சடிச்சு காலி பண்ணார். டக்குன்னு சொல்லுங்க. சீமேயு சொல்லுங்க. போனால் நீங்கள் அப்போ தானே எனக்கு தெரியும். நீங்கள் நான் வச்சுக்க சீமேயு, அப்சலோமு, அப்புறம் இன்னொருத்தர் நகன்று கொண்டு சேர்த்தானே அவையாரு தெரியாது பசங்க, அகிதோப்பில். இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுங்க. அதெல்லாம் சரித்திரம். இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் கேட்டால் கரெக்டாக சொல்லணும். சீமேயு, அப்சலோமு, அகிதோப்பில். அடுத்து சவுல், அவர் நகண்டு கொண்டு இப்போ காலி பண்ணிட்டு வராரு. இப்போ 1 சாமுவேல் 25 எடுங்களேன். 25ல் 5-6 வாசிங்க. 5வது 5 வாசிங்க. 1 சாமுவேல் 25 5 வாசிங்க. இப்போ இங்கே ஒரு எதிரி தாவீதுக்கு விரோதமாக தூசணமாக பேசுகிற காரியங்களை பார்க்க போகிறோம். 5 எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நரபலியிடத்தில் சென்று நரபலி அங்க வருங்க, பேரை தப்பா வாசிக்கூடாது. நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டிற்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. 5 முடிஞ்சல. 5 இப்ப நல்லா பாருங்க. தாவீது வந்து இந்த சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு, காட்டுக்குள்ளே இருந்துக்கிருக்காரு. காட்டுக்குள்ளே இருக்கும்போது சரியான பசி. அப்போ என்ன செய்கிறாருன்னா 10 வாலிபர்களை அவன் ஆளுகளை கூப்பிட்டு தாவீது சொல்கிறாரு, போய் நாபால்கிட்ட போய், நாபால் வந்து பெரிய ஆடுகளை நிறையா வச்சு அந்த இதில் பெரிய ஆள், அவன்கிட்ட போய் சாப்பாடு இது வாங்கிட்டு வாங்க, அவன் சுக செய்தியை விசாரின்னு சொல்லி ஆலியோ. இப்போ வந்து இவங்க கேட்குறாங்க 6 வாசிங்கள. நாபால் அதுக்கு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சாரி 10 வாசிங்க. 25 10 வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. பாத்தீங்களா? பாருங்க, எனக்கு யாருன்னே தாவீத தெரியாது, ஆனா கரெக்டா சொல்றாங்க பாருங்க. அப்பா பேர்லாம் சொல்றாங்க. தாவீது என்பவர் யார்? ஈசாய் மகன். தெரியாதுன்னா விட வேண்டிய, கரெக்டா எல்லாம் தெரியுது. ஈசாய் மகன் யார்? தாங்கள் எப்பா அமைதியா இருக்கணும். தாங்கள் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரன் சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். யாரு? நாபால். பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, மற்றவர்களை, ஒரு மனுஷனை நீங்க அவமானப்படுத்துவது, அவர்களை அவையெல்லாம் ஒரு ஆளா அவையெல்லாம் இதா அப்படி சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, யாக்கோபுல செய்து எல்லா மனிதரும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மனுஷனை நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து கரெக்டாக கேட்குறாங்க, நீ வாழ்க எப்பா ஒரு மேடு இப்போ உட்காருப்பா, சர்வீஸே உட்காரு கொஞ்ச நேரம், தண்ணி வர ஒரே குழப்பமாக பாட்டு பாடையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போ கேட்குறாரு தாவீது சொல்ற, அவர் நாபால் சொல்றான். நான் என்ன சொல்ல வந்து பார்த்தீங்களா, அதான் குழம்பிடும். டைக்ரேஷன் மாறிட்டாலே குழம்பிடும். அந்த அம்மா வராங்க, அந்த அம்மாவுக்கு. அப்போ மற்றவர்களை நீங்கள் கேவலப்படுத்தும் போது அவங்க ஒரு ஒரு அவங்க ஒரு மாதிரி ஒரு இதாக கூட இருக்கலாம், அற்பமானவங்களாக இருக்கலாம். ஆனால் யாரையுமே அற்பமாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணிடக்கூடாது. அதுதான் அந்த நாபாலுடைய உதாரணம். சாப்பாடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதை விட்டு தாவீது என்பவன் யார், அவங்க அப்பா யாரு, அவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் அந்த எஜமான விட்டு வேலை பண்ண சொல்லி வாய்க்கு வந்ததை நாபால் பேசுகிறம்போது, இப்போ தாவீதுகிட்ட போய் சொல்லிட்டான். இப்படிலாம் பேசுகிறான்னே உடனே தாவீது சொல்கிறாரு, வாங்கடா பொருள்லாம் தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆளை காலி பண்ணுறதுக்கு கிளம்பிக்கல. இப்போ நாபாலோடைய மனைவி வந்து
25 வாசிங்களா. அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறாங்க அவங்க கணவனை பற்றி. 25 வாசிங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனே ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அவன் எப்படி இருக்கிறானா? பைத்தியம். நான் சொல்றேங்க, நீங்க மற்றவங்களை ஒருத்தங்களை கேவலப்படுத்தும் போது நீங்க எப்படி ஆறீங்க? பைத்தியக்காரர்கள் தான் ஆகுறீங்க. அதான் மனைவியை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அவன் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவனை நீங்க பெருசாவே எடுக்க வேணாம். அவன் ஒரு ஆளே கிடையாது, அவன் பைத்தியக்காரன்னு சொல்லி இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. தாவீது இப்போ கோபத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. 38 கர்த்தர் அங்கே நியாயம் செய்கிறார். 38 வாசிங்க. கர்த்தர் நாபாலை பாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். எத்தனை நாளைக்கு அப்புறம் செத்தானா? 10 நாளைக்கு. பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் அசிங்கப்படுத்தின நாபாலும் இந்த இடத்துல சாகிறான். அல்லேலூயா. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் எந்த காரணத்தை கொண்டு அற்பமா எண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை அவங்க கொஞ்சம் விவரம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கலாம், ஆனாலும் யாரையும் அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் அறியாமல் எந்த மனுஷனை எப்படி நீங்கள் அறியாமையில் தேவ தூதர்களையும், அது எப்படி வரும் அந்த வசனம்? உட்காந்துருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி வரும்? சரி விடுங்க. பாருங்க, அதனால எந்த மனுஷனை நீங்க என்ன பண்ணாதீங்க, அற்பமால் பார்க்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம்போயமே. புண்ணியத்தில் இருப்பவனேலோ, உன்னில் இருப்பவர் பெரியவரே, எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கோ தம்போயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கோ தம்போயமே. இன்ப இயேசுவின் நாமமே. 2 சாமுவேல் 5:6 வாசிங்க. 5:6 2 சாமுவேல் 5. அஞ்சாம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார். பாருங்க, தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க யுத்தம் பண்ண போறாரு. எபேசியர்கள் வந்து உடன்படிக்கை பண்றாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான வசனத்தை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டீங்க. இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்கு. தாவீது வந்து சீயோன் கோட்டையை பிடிக்கல. அங்க இருக்கிற சொல்றாங்க, நீ போகக்கூடாது, அங்க 2 குரூப் இருக்கு, அந்த 2 குரூப்பை தடுப்பாங்க. யார் தடுப்பாங்க? 2 குரூப்பு, குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி தாவீதோடைய வேகத்தையும் அந்த சீயோன் கோட்டை பிடிக்கிற அந்த வெற்றியையும் அங்கே நின்று தடுக்கிறார்கள். குருடர்னா யாருன்னா, தரிசனம் இல்லாதவர்கள். உங்கள் வாழ்க்கையில் சில தரிசனம் இல்லாத ஆள்கள் உங்கள் கூட இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தை உங்களை செய்ய விடாமல் தடுப்பாங்க. அவங்க தான் யார்? குருடர்கள். சப்பானிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க அடுத்த லெவலுக்கு போகாம அவனுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த 2 குரூப் இருக்கும். தாவீது இந்த 2 குரூப்பும் தாவீதை தடுத்துச்சுங்க. வசனத்தை மறுபடி வாசிங்களேன். நல்ல அழகான வசனம், நல்ல கோடெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வசனம்லாம் வாசிங்களேன். என்ன அதுக்குள்ளே விட்டுட்டீங்களா? இல்ல பாஸ்டர். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். பாருங்க, இதுதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்க, உங்க ஓட்டத்தை நிப்பாட்ட சில இந்த உலகத்துல சில பேர் இருப்பாங்க. நான் தான் சொன்னேன், தரிசனம் இல்லாதவர்கள், அடுத்த லெவலுக்கு போக முடியாதவர்கள். நீங்க ஒரு பாதையில போய் உன காரியத்தை செய்யலாம்னு நினைப்பீங்க, அதை செய்ய விடாம தடுக்கிறவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லாரும் வாங்க, இங்க வந்துருங்க, உள்ளுக்குள்ள வந்துருங்க. இவர்கள் எல்லாம் தடுப்பார்கள். தாவீதோடைய வேகத்தை, தாவீதோடைய அந்த சியோன் கோட்டையை பிடிக்கலான்னு போறப்ப இவர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். எப்பா உட்காருங்கப்பா, பாட்டு புக் எடுக்கிறீங்களா? எடுத்து கொடுங்க, உட்காருங்க. அப்ப அதே நீங்க 7 வாசிங்களேன். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த மனுஷன் பயமுடுத்தினானோ, எந்த காரியத்தை சொல்லி அவங்க ஓட்டத்தை நிப்பாட்டினானோ, ஆனாலும் தாவீது விடல, சீயோன் கோட்டையை பிடித்தான். நான் சொல்றேன், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக, பலவீனங்கள், டாக்டர்கள் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, காதுல வாங்காம அடுத்த லெவலுக்கு போங்க. தாவீது போகிற வேகத்தை பார்த்து சொல்கிறாங்க, நீ போகக்கூடாது, அங்கே சப்பா குருடர்கள் அவங்க உன்னை தடுத்துருவாங்க, யாருமே அந்த கோட்டையை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப தாவீது அந்த லெக்கை அடைந்தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் டாக்டர்கள், மனிதர்கள் உனக்கு விரோதமாக என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ ஒன்னே ஒன்று நினைவு வச்சுக்கோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை தான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செட்டையை உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையை உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிற்கும் வரங்களினாலே என்னை நிரப்பு. வானிலும் பூவிலும் நிலை நிற்கும் வரங்களினாலே என்னை நிரப்பு. உன் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்ற கரம் பிடித்தென்னை வழி நடத்து. கண்மணி போல காத்து கொள்ளும் கரம் பிடித்தென்னை வழி நடத்து. கண்மணி போல காத்து கொள்ளும் மெய்ப்பனே உன் மந்தை ஆடு நானே. மெய்ப்பனின் பின் செல்வே. மெய்ப்பனே எல்லாரும் பாடுங்க. ஆடு நானே மெய்த்தேடும் மெய்ப்பனின் பின் செல்வே. பொல்வெளி மேய்ச்சலை காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்த. பொல்வெளி மேய்ச்சலை காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்த. உன் கோலினை கொண்டு என் வாழை மாற்ற கரம் பிடித்தென்னை வழி நடத்த. கண்மணி போல காத்து கொள்ள. எல்லாரும் பாட்டு பேப்பர் இருக்கா? எல்லாரும் பாடுறீங்களா? எல்லாரும் பாடுங்க. மண்டையை சொரியாதீங்க, அங்கிட்டு பார்க்காதீங்க, இங்கிட்டு பார்க்காதீங்க. தேவனை துதிக்க வச்சுட்டு அடுத்த எழுங்க, டக்குன்னு எடுங்க. 2 சாமுவேல் 6:20 வாசிங்க. 6:20. இப்போ எல்லா பக்கம் எதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா எந்திரிக்குது தாவீதை அவமானப்படுத்த. வாசிங்க 6:20.
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரிலும் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று நம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்து தாவீது எல்லாத்தையும் ஆசிரியர் வீட்டுக்கு திரும்ப மனைவி அந்த பால்கனி வழியாக பார்த்துட்டு இவன் வந்து வீட்டுக்கு வந்து நுழைஞ்சவனே சொல்கிறா, நீ என்ன செஞ்சுருக்க? நீ ஒரு ராஜா, நீ போய் இப்படி ஆடலாமா? நான் சொல்கிறேன், தாவீது ஆடுனது கரெக்டாக தப்பா? சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லணும். தாவீது ஆடுனது கரெக்டாக தப்பா? கரெக்டு கிடையாது. அது எப்படி கரெக்டுன்னு சொல்கிறீங்க? தப்பு. ஒரு ராஜா தன்னுடைய வஸ்திரங்கள் உரிய என்ன பண்ணக்கூடாது? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் ஆடுனதை கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. தப்பு தான். ஆடலாம், ஆனால் தன்னுடைய ராஜ வஸ்திரங்கள் கலண்டு விழுகிறதுக்கு தாவீது ஆடினார். இதுதான் மனைவி பார்த்து அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தாவீது பண்ணது தவறு தான். அது வந்து மாற்று கிடைக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அதனால தான் இன்னைக்கு இந்த ஆடுனவங்களாம் இன்னைக்கு நிலம் இருக்க முடியலை. இந்த புல்பீட்டை வந்து இன்னைக்கு பயன்படுத்தி ஆடுனவங்களாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆடுனது தப்பா ரைட்டா? மறுபடியும் சொல்லுங்க. தப்பு. இப்போ மனைவி கண்டிச்சது ரைட்டா தப்பா? கரெக்டு கிடையாது. தவறுகளை சொல்லி காட்டுவது தவறு கிடையாது. அந்த தவறுகளை எப்படி, அந்த நான் ஒரு ஆட்டை போட்டிருந்தேனே, தவறுகளை சொல்லும் விதம் நல்லது தான். நீங்கள் சொல்கிறதே தவறாக என்ன பண்ணிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ என்ன சொல்லிக்கணும், வாங்க ராஜா, நீங்கள் வீட்டுக்காரு ராஜாவாக இருக்கீங்க, இப்படிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நல்ல விஷயம். தவறை சுட்டி காட்டுவது தவறல்ல. நீ சொல்லுகிற விதம் வந்து எப்படி ஆயிடக்கூடாது, அது ஒரு தவறாக போயக்கூடாது. இவன் என்ன சொல்கிறா, என்ன நீ நம்ம 10 பிள்ளை பொம்பளையோட உட்காந்துக்கிட்டு நீ என்னமோ ஆடிக்கிட்டு அவளுக்கு நம்ம பல்ல காட்டிக்கிட்டு நீ பெரிய 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 தேவன் மகிமைப்பட்டிருப்பாரா? இவன் எங்கே போயிட்டா? தாவீது ஆட்டத்தை பார்க்கல, யாரை பார்க்கிறா? சுத்தி இருக்கிற பெண்களை பார்க்கிறா. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, சந்தேகம் என்பது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அந்த வியாதி என்ன பண்ணாதான் லாஸ்ட் வரைக்கும் போகவே போகாதான். அது உள்ள ஈஸியா வந்துருமா, ஆனா போறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ஊழியக்கார், பெரிய ஊழியர் சொல்றாரு, அது ஈஸியா வரும் ஆனா உள்ள போகாது. அதாவது மீகால் வந்து சொன்னது வந்து தவறு கிடையாது, ஆனா சொல்லுகிற விதம் எப்படி இருந்திருக்கணும்? தவறாக இருந்திருக்கும். சொல்லுகிற விதம் தவறுக்கு மேல தவறா போயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? 2 பறவை இருக்குங்க, கோழி இருக்கு, கழுகு இருக்கு. கோழி என்ன பண்ணும்? குப்பையை கிளறும். கழுகு என்ன பண்ணும்? உன்னதத்துல பறக்கும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வசனம் யாருமே சொல்ல மாட்டீங்க, அதான் எனக்கு தெரியும். ஏன்னா மனப்பாடம் செட்டைகளை எடுத்து பறப்பாங்க, கழுகுகளை போல செட்டைகளை. அப்ப பிசாசுக்கு கூட இருக்கிறவன் எப்படி இருப்பானா? கோழியை போல என்ன பண்ணுவானா? குப்பைகளை கிளறி கொண்டிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மீகால் அவ பார்த்த விதம் வேற, பார்த்த கண்ணோட்டம் வேற. தாவீதுக்கு அந்த தப்பான எண்ணங்கள் இல்லை, கிடையாது. அவன் தன்னை மறந்துதான் கர்த்தருக்கு ஆடுனான். அவன் சுத்தி இருக்கிற பெண்களோ மற்ற காரியங்களோ தாவீதுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா இவள் பார்த்த விதம் தவறு. அவ எப்படி பார்க்கறானா, இவன் கடவுளுக்கு ஆடுற பார்க்கல, யாரை பார்க்கறா? பெண்களை பார்க்கறா. 10 பெண்கள் சுத்தி இருக்கிற பெண்களை பார்த்து இவளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, தாவீது வந்தோன்னு கேட்குறா, ஏய் ஒரு நாளாச்சும் வீட்டுக்குள்ள நீ ஆடி இருப்பியா? அது என்ன உனக்கு பெண்களை பார்த்தானே ஆட்ட வருதா? அவளுக்கு ரொம்ப சிரிக்கிறாளுங்க. இப்படி சொல்லி தாவீதை பாருங்க. அதனால தானே உன் பிறப்பு அப்படி தானே, உன் பிறப்பு அப்படி இருக்கிறதுனால தானே நீ இப்படி ஆடுன, உன்னை கல்யாணம் பண்ண அப்பயே சொன்னாங்க, அவன் பிறப்பே சரியில்லைன்னு சொன்னான்னு சொல்லி தாவீதை என்ன பண்ணாலாம் சொல்லுங்க? அவமானப்படுத்தினான். உள்ளுக்குள்ள அவமானப்படுதான். நான் சொல்றேங்க, யாரெல்லாம் ஒரு மனிதனை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ அதன் முடிவு வந்து வாசிங்களேன், அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், யாரு மற்றவங்களை அவமானப்படுத்துவானா? தரம் தாழ்ந்தவர்கள் தான் மற்றவர்கள் ஈஸியாக அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுத்துறதுனா இவனுக்கு எப்படின்னா, இவன் யாரோட இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் தேவனோடு ஒரு மனிதன் இருக்கும்போது மற்றவர்களை என்ன பண்ணுவானா? நான் யோசிப்ப சொன்னேன், அவனோ தள்ளிவிட மனதில்லாமல் எப்படி போட்டிருக்கான்? ரகசியமாய் தள்ளிவிட
மனதாய் அவளை அவமானப்படுத்த யார? மரியாள். தெரியாதுப்பா சொல்றீங்களா? மரியாளை யோசேப்பை அவமானப்படுத்த ரகசியமாய் தள்ளிவிட மனதா இல்லை. ஆனா மீகாள் தாவீதை நேருக்கு நேர் அவமானப்படுத்துறதுனால இந்த அவமானத்தை தாவீது அங்க வீட்டில் போய் அழுதாங்க. ஐயோ, வெளியில உள்ளவங்க தான் என்னை கேவலப்படுத்தினாங்கன்னா இப்ப யாரை என்னை கேவலப்படுத்துறா? வீட்டுல இருக்க மனைவி. நான் சொல்றேன், இது மனைவிக்கும் பொருந்தும் கணவனுக்கும் பொருந்தும். இப்ப இதோட மீகாளுடைய லிசட் 23 வாசிங்க கடைசியில அவளுக்கு என்ன ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு? அதனால் சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மரணம் அடையும் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிற ஒரு நீதிமான அவமானப்படுத்தும் போது, ஒரு உண்மையானவனை அவமானப்படுத்தும் போது அவங்களுக்கு சில பலவீனத்தை கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். இவள் சாகுற வரைக்கும் இவளுக்கு என்ன இல்லையா? கர்த்தரை கற்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, மற்றவர்களை நம் அவமானப்படுத்துவது, மற்றவர்களை அதாவது சந்தேகப்படுற மாதிரி நடப்பதும் தவறுதான். ஒண்ணுக்கும் இல்லாமல் சந்தேகப்படுவதும் தவறுதான். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இப்போ வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், ஒரு செல்போன் ஒரு ஃபோன் வருது, அதை உள்ளுக்குள்ளே வச்சு என்ன பண்ணணும்? பேசணும். நீ வெளியில் ஓடுனேன்னா இந்த மனைவி என்னை சந்தைப்படுது, கணவன் சந்தை, ஆமாம் சந்தேகம் தான் படுவாங்க. நீ கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? உள்ளே வச்சு பேசணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லாக்கு, வீடியோவுக்கு லாக்கு, அதுக்கு ஒரு நம்பரு, இமேஜுக்கு ஒரு நம்பரு. ஏன் லாக் பண்ணுறீங்க? அப்போ எங்களையோ உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிருந்தோம். அப்போ அவர் சொல்கிறாரு, என் மனைவி என் மேலே சந்தேகப்படுறான்னு. நீங்கள் ஏன் சந்தேகப்படுறேன்னா ஃபோன் வந்தால் நிற்க மாட்டேங்கிறார். நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் நல்ல விஷயம் பேசுனா வீட்டுக்குள்ளேருந்து பேசலாம்ல, ஏன் வெளியே போனீங்க? அப்போ சந்தேகப்படுற விதமாக நடப்பதே அதுவும் தவறு தான். எத்தனை பேர் தான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த சந்தேகம் என்கிற ஒரு காரியம் வரும்போது பாருங்க, மீகாள் வேதம் சொல்லுது, அவள் சாகிற வரைக்கும் என்ன இல்லா இருந்தாளா? பிள்ளை இல்லாதிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒன்னே ஒன்று கற்றுக்கொள்ளணும். மற்றவர்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவமானம் படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கரம்பிடி தென்னை வழி நடத்து, கண்மணி போல காத்து கொள்ளும், கரைதிரை அல்லா வாழ்வழித்து, கரைதிரை அல்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் என்னை நடத்த கரம்பிடு. எல்லாரும் பாடுமா? காத்துக்கொள்ளு. எல்லார் கையிலும் பேப்பர் இருக்கா? எல்லார் கையிலும் பாட்டு பேப்பர் இருக்கா இல்லையா? பாட்டு பேப்பரை கீழே வச்சுட்டு மேலே பார்க்குறீங்க. பாடுங்க, பார்த்து பாடுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. எல்லாரும் பாடுங்க. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழனை போல அன்பு செய்ய, தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழனை போல அன்பு செய்ய, அணைத்திடும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்ற, கரம் பிடித்து என்னை வழி நடத்த, கண்ணீர் போல காத்துக்கொள்ளும். கடைசியாக தாவீதுடைய வீழ்ச்சி. இது வரைக்கும் தாவீதோடைய கர்த்தர் இருந்தா, ஆனால் இப்பொழுது தாவீது கர்த்தரை விட்டு ஒரு விலகுற சந்தர்ப்பத்தை நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் தாவீதுக்காண்டி எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சங்கரித்தா, இப்போது முதலாக எல்லாரும் என்ன பாருங்க, தாவீதை விட்டு கர்த்தர் விலகுகிற ஒரு காரணம். வாசிங்களே, 2 சாமுவேல் 11:1 வாசிங்க. 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும்
அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் ஆமோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். வாசிங்க 2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு சிறியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். பாருங்க, யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது எங்க உலாவி கொண்டிருக்கிறார்? உப்பரிகை மேலே உலாவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிசாசு தாவீதை பிடிக்கிற ஒரு காரியத்தை தான் பார்க்க போறோம். அந்த காரியத்துக்கு பிசாசு பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமா? இச்சை. என்னது? இச்சை. அங்க ஒரு பெண்ணை குளிக்க வச்சு தாவீதை மாடியிலிருந்து பார்க்க வச்சு இப்ப அப்படியே இச்சையில பிடிக்கிறான். பிடிக்கும்போது பாருங்க, இந்த இச்சை என்பது சாதாரண காரியம் இல்லை. எல்லாரும் என்னை கவனிங்களேன். இச்சை என்பது வாலிப வயதுல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த இச்சை ஆண்டு கொள்ளும். நீங்க நினைக்க கூடாது இச்சைன்றது நம்ம சரீர பிரகாரமாக பண்றது தான் பாவம் நினைக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் செல்போன் மூலமாய், நான் சொல்லுகிறது ஆவி சர்ச்சுக்கு போறவங்கள தான் சொல்றேன், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், கல்யாணமானவர்கள். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரு அடிக்கடி தனியாக கொண்டு போய் செல்லை பார்த்துக்கிறார். எப்பா சத்தம் போடுப்பா. எங்கள் வீட்டுக்காரு தனியாக போய் அடிக்கடி செல்போன் படம் பார்க்குறாரு. அப்போ நான் சொன்னேன், படம் தானே பார்க்குறாரு. இல்லை பாஸ்டர், நான் சொல்ல முடியலை, அவர் வேறு மாதிரி செய்கிறாரு அப்படின்னப்ப. அதான் இச்சை. அதான் என்னது? இச்சை. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்க யாருக்கு அடிமையாகிறீங்க? பிசாசு உங்களை பிடிச்சுக்கிருக்கான். இச்சையானது கற்பந்தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்குமா. இச்சை என்ன பண்ணும்னா, அப்படியே உங்களை ஃபோக்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் அது உடனே மரணம் வராதான், நாளாக வியாதி வரும், கொடிய பலவீனங்கள் வரும், அது மரணத்தை பிறப்பிக்குமா. சரி, இந்த இச்சையிலேருந்து மேற்கொள்றதுக்கு என்ன வழி? 1 தீமோத்தேயு வாசிங்களேன். அங்கே பவுல் சொல்றாரு, இச்சையை எப்படி மேற்கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 5 வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு 5:1. முதிர்வயதிலே கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரை போலவும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரியை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. இங்க ஆண்டவர் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, இந்த இச்சையிலிருந்து காப்பாற்ற நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை நீ யார மாதிரி நினை? வசனத்தை வாசிங்க. யார மாதிரி நினை? தாயை போல பாரு. பாலிய ஸ்திரீகள், அதாவது வாலிப பிள்ளைகள், புதுசா கல்யாணம் பண்ணவங்க, அவங்களை எப்படி பாரு? சகோதரியை போல பாரு. எப்படி நான் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்ப உனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க தீமோத்தேயு, அந்த அம்மாவுடைய முகத்தை தூக்கி எங்க வச்சுக்கோ? வசனத்தை சொல்லுங்க. யார சொல்லுது? தாய் மாதிரி. அதான் அந்த பெண்களை எப்படி சொல்லுது? வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போல. உங்க அம்மாவை நினைச்சுக்கோ. பாக்குறவங்களா யார மாதிரி பாரு? அந்த உங்க அம்மாவுடைய முகத்தை வச்சு இந்த கல்யாணமானவங்க, அந்த வரவங்கலாம் அவங்க அம்மா மாதிரி பாரு. இந்த வயசு பிள்ளை வருது பத்தியா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும்ல, தங்கச்சி அக்கா இருக்கும் பாத்தீங்களா, அந்த முகத்தை எடுத்து யார் மேல வச்சிரு? புரியுதா? சொல்றது புரியுதா புரியலையா? வாலிப பிள்ளைங்க மேல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சா புரியலையா? நான் திருப்பி கேட்டா சொல்லுவீங்களா? தீமோத்தேயு சொல்றாரு, உங்க அம்மா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, உனக்கு அம்மா இருப்பாங்கல்ல, இந்த கல்யாணமாகி வர பெண்களெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, உங்க அம்மாவுடைய முகத்தை தூக்கி எங்க வச்சிடணும்? வயது உள்ள பெண்கள். இந்த சின்ன பிள்ளைங்க, இந்த பாலிய ஸ்திரீகளும் தங்கச்சி அக்காவுடைய முகத்தை பார்த்துக்கோ. இப்படி பார்த்துட்டா நீ ஈஸியா என்ன பண்ணலாம்? இச்சையில தப்பிக்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இச்சையில தப்பிக்க இதுதான் அவனு தீமோத்தேயு பவுலுக்கு எழுதுறாரு. நீ இப்படி இப்படியே இருந்துட்டு போனேன்னா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதுதான் இந்த இச்சையில ஒரு மனிதன் பிடிக்கப்படாத காரணம் என்னன்னா, நீ எல்லாத்தையும் யார மாதிரி பார்க்கறது இல்லை. உன் மனைவியை தவிர நீ எல்லாத்தையும் யார மாதிரி பார்க்கணும்?
சகோதரி தாய் மாதிரி. வயசு பிள்ளைலாம் எப்படி பார்க்கணும்? உன் தங்கச்சியை பாரு, உன் தங்கச்சி முகத்தை அவங்க மேலே பாரு. கல்யாணமாய் பெண்கள் வராங்களா, உன் தாய் முகத்தை வந்து அவங்க மேலே பாரு. இப்படி பார்க்குறப்போ உனக்கு என்ன பண்ணாது? இச்சைகள் வராது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இச்சை பிடிச்சிருச்சு, ஏன்னா அவன் பார்க்கல, அவன் பார்த்த விதம் வேற, இச்சை பிடிச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு பாடகர் வந்து மனைவி விட்டுட்டு இன்னொன்று கூட்டிக்கிட்டு திர்றாரு. எத்தனை பேர் தெரியும் சொல்ல, அவர் கூட்டிக்கிட்டு ஒரு திர்றாரு. மனைவி என்ன டைவர்ஸ் பண்ணலை, இவர் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டே திர்றாரு. இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எத்தனை பேர் பார்க்குறீங்க? கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த பாடகர் என்ன சொல்ல வராரு? உங்களை பின்பற்றுற கூட்டம் என்ன நினைக்கும் சொல்லுங்க. ஒரு தலைவனை ஒரு ரசிகர் பின்பற்றவங்க என்ன செய்வாங்க? தலைவரே மனைவி விட்டுட்டு வேற பொண்ணோடு திறார். நம்மளும் எத்தனை பேருக்கு நீங்க கிறிஸ்தவத்துக்கு இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? அதனாலதான் அந்த பாட்டு நான் ஒருத்தன் சொல்றாரு, அந்த இப்போ எழுதின ஒரு இப்போ படித்த ஒரு பாட்டு 3 மில்லியன் போதான். நான் சொல்லுவேன், மில்லியன் போகிறது கணக்கு கிடையாதுயா. மில்லியனு யூடியூப்பில் எல்லாமே போகுது. மில்லியன் வந்து ஒருத்தர் கைலி கட்டுறது எப்படின்னு போட்டிருக்கான் யூடியூப்பில். கைலி கட்டுவது அது 5 மில்லியன் போய்க்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? வெள்ளைக்காரன் பார்க்குறியான், வாட் இஸ் வாய் கைலி. அவர் உடனே இப்படி எடுத்துக்கிட்டார். கைலி இப்படி எடுத்து கொள்ளணும், இப்படி செய்யணும், இப்படி கட்டணும். வெள்ளைக்காரன் பார்த்து அதை பின்பற்றியான். இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஒருத்தன் போட்டு 10 மில்லியன் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வெள்ளைக்காரனுக்கு தெரியும், ஏன்னா அவன் வந்து வெஸ்டர்ன் தான் யூஸ் பண்ணுறான், இந்தியன் டாய்லெட். அப்போ மில்லியன் போகிறது கணக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மில்லியனை பார்க்காதீங்க, கடவுள் அவன் கூட இருக்கானா பார்க்கணும். கடவுள் விரும்புறது எது? பரிசுத்தம். வசனம் சொல்லுது, கொஞ்சம் கத்தாம வரும், பரிசுத்தம் இருக்கணும். நீ பரிசுத்தத்தை விட்டுட்டு நீ என்ன பாட்டு வேணாலும் எழுது, ஆனா உன் கூட யாரும் இருக்க மாட்டா. சொல்லுங்க. சாலமோனு தேவாலயத்தை கட்டினால சாலமோன கர்த்தர் இருந்தாரா? சொல்லுங்க. சாலமோனை விட்டுட்டு கர்த்தர் போயிட்டாரு. நீ போயிட்டு வாடா, நீ வாட்டுக்கு தேவாலயத்தை கட்டி நீ கும்புறான்னாரு. அதனால நான் சொல்றேன், பாவம். ஒருத்தனுடைய ஒரு ஊழியர் எப்படி சொல்றாரு, வாழ்க்கையும் பேசும் வார்த்தையும் பேசும். ஆனா எது முன்னாடி பேசும்? டக்குன்னு சொல்லுங்க. வார்த்தையும் பேசும், வாழ்க்கையும் பேசும். இப்ப நீங்க நான் வார்த்தையும் பேசுறேன், வாழ்க்கையும் பேசுறேன், நீங்க எதை பார்ப்பீங்க? வாழ்க்கையை பார்ப்பீங்க. நான் சொல்றேன், ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து சரியில்லாட்டி அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டுக்கிறான், போய்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அந்த பாடகர் வந்து இன்னைக்கு செய்கிற காரியங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட்டா யார் தெரியுமா இருக்கா? ஒரு பெரிய ஊழியர் பெங்களூர்ல, அந்த ஆள் அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் சொல்றேன், நீ ஒரு பெரிய ஊழியர் தானே, அவன் பண்றதை தப்புன்னு நீ சுட்டி காட்டாம நீ அவனை ஜாமீன் எடுத்துக்கிட்டு நீ காசு செலவழிச்சுக்கிட்டு தர்ற. பாருங்களேன், இச்சை இன்னைக்கு உளுந்து, இன்னைக்கு உளுந்து போய் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நேற்று அவங்க மனைவி பேட்டி கொடுக்குது. அவரை நான் மன்னிக்கிறேன், அவரை நான் இப்பயும் வந்தால் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி மனைவி கொடுக்குது. பாருங்க, தாவீது விழுந்த காரியம் இதுதான். அதனால என்ன ஆனது? வசனத்தை வாசிங்களேன். 12:5 வாசிங்களேன். சரி, 12:4 வாசிங்க. நாத்தான் வந்து என்ன சொல்றாருங்க தாவீத? 12:14 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினிலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி. பாருங்க, எத்தனை தாவீதை என் இதயத்துக்கு எப்படி சொன்னாரு? ஏற்றவன். ஆனா ஒரு பாவம் செஞ்சவனை கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை கொல்லுவண்டா, நான் கொல்லுவண்டா, நீ என் இதயத்துக்கு ஏத்தவன் தான். இப்ப நான் சொல்றேன், உன் இதயத்தை விட்டு நீ தூக்கி போட்டான்னு சொல்லி. பாருங்க, கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் எப்படிப்பட்ட சொல்லுதுன்னா, அவர் எப்படியா பச்சிக்கிற அக்கினி, பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ எடுத்துட்டு இப்போ உரியாவை கொன்று இந்த பொண்ணை இதாக்கி இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சாலமோன் பிறந்துட்டியா. இப்போ ஊரியாவுடைய கணவர் யாருங்க? இப்போ சாலமோன் பிறந்தா சாலமோனுக்கு அப்பா யாரு? அட சொல்லுங்க, நான் கேட்குற புரியலையா? சாலமோனும் அந்த அம்மா பேர் என்ன பேர் மறந்து போயிட்டேன், இப்போதான் வாசித்தம்மா. என்ன பேர்? பச்சையப்பால். 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது, அது பேர் என்ன பேர்? சாலமோன். இப்ப தாவீதோடைய மனைவி யாரு? புரியலையா? புரியவே புரியாது. மீகாள்.
கட்டையை எடுத்து மண்டையிலே போடணும். மீகாலா, இங்கே நான் என்ன சொல்கிறேன், இப்போ பாவம் செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சுட்டான், சாலமோன் பிறந்துட்டான். இப்போ தாவீதுடைய மனைவி யாரு? அவன் இறந்துட்டான், பச்சையபால். உலகத்துக்கு வேணா நீயும் நானும் சொல்லலாம், தாவீதுடைய மனைவி யார்? பச்சையபால். ஆண்டவர் சொல்லாது, டே நீ சொல்லலாம்டா தாவீது, நீ சொல்லலாம், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னா, அவ யாரோட மனைவி? அட்டவணையில மத்தி 1:6 வாசிங்க, முடிச்சிருவோம். அவர் சொல்றாரு, வெளியரமா சொல்றாரு, நீ எத்தனை குழந்தை அவளுக்கு பெத்து, ஆனா பச்சேபாவுடைய கணவர் பெயர் நீ கிடையாதுன்னு சொல்லி பரவ அட்டவணையில வாசிங்க, 1:6 வாசிங்க, மத்திய 1:6. யாரு பெற்றாங்க? யாரு பெற்றதை எங்க வந்து ஆண்டவர் கோர்க்கிறாரு பாத்தீங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பா, நிறுத்தி வாசிப்பா. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், உரியாவின் மனைவியாகிய சாலமோனை பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கணக்கு ஒன்று, ஆண்டவர் கணக்கு ஒன்று. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நான் வந்து ஓ மனைவியா பார்க்கல, யாரோடைய மனைவியா தான் பார்க்கிறேன்? உரியாவின். அதனாலதான் இந்த அட்டவணையில தெளிவா அந்த அட்டவணையில என்ன வந்திருக்கணும் தெரியுமா? தாவீதுடைய மனைவியாகிய பச்சைபாலுக்கு பிறந்த சாலமோன் வந்திருக்கணும். ஆனா அந்த அட்டவணையை ஆண்டவர் மாத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இச்சை. இந்த இச்சையில மட்டும் இன்னைக்கு அநேகர் இச்சையில் எதுல மாட்டுறாங்க? எதுல மாட்டுறாங்க? செல்போன். தேவையில்லாத காரியத்தை பார்க்காதீங்க, தேவையில்லாததை செய்யாதீங்க. நான் சொல்றேன், நீங்க பாவம் என்கிறது ஒரு பெரிய கொடிய நோய்ங்க. அது வந்து உங்கள்கிட்ட கவர்ச்சியா வந்து உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். அதனால தான் யாக்கோபு, பாவமானது பின்பு கற்பத்தை பிறப்பித்து அவன் தான் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்புறம் சிக்குண்டு சிக்கி கொள்றான். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், ஒரு 5 நிமிடம் அப்படியே நம்ம ஆராதிக்க போறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரின்றி வேறில்லை ஐயா, எல்லாமே. எல்லாரும் பாடுவோமா? அந்த பாட்டு பேப்பர்ல இருக்கு. எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் வேலை. எல்லா கரங்களை தட்டுவோமா? துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் வேலை நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வில் இனியே. நீரின்றி வேறில்லை. எல்லா கரங்களை தட்டுவோமா? எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே.
பாவி எனக்கா சிலுவையில் தொங்கி வாழ்வை தந்தவரே, பாவி எனக்கா சிலுவையில் தொங்கி வாழ்வை தந்தவரே, எனக்கா சிலுவையில் தொங்கி வாழ்வை தந்தவரே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அவர் கொல்லும் ஜீவனை தந்தவனே, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர்